இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன தி ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோயினை ஒரு சைக்கோ கடத்தி கொண்டுட்டு போயிட்டு அடைச்சி வச்சு நீ என்ன லவ் பண்ணா மட்டும்தான் நான் உன்னை அவுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோவை லவ் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய எண்ணில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க கடத்தி கொண்டுட்டு போயிட்டு அப்படியே அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்த்தா கால் வேற உடஞ்சி போயிருக்கு, முட்டியுடைய பூட்டை உடச்சி வச்சிருக்காங்க. இப்போ எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள வரான். உள்ளுக்குள்ள வந்துட்டு உன்னுடைய பேரு ரூபி, என்னுடைய பேரு டாம், உன்னை வந்துட்டு நான் கடத்திட்டு வந்திருக்கேன், நீ என்ன லவ் பண்ற வரைக்கும் நான் உன்னை வந்துட்டு அடைச்சி வச்சிருப்பேன், உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது, உன்னுடைய கால் உடஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் உன்னால நடக்கவே முடியாது, அப்படியும் தப்பிச்சு நீ வெளியே போயிட்ட அப்படின்னா 10 மைல் தூரத்துக்கு இங்க ஒரு வீடு கூட கிடையாது, இங்க யாரும் இருக்கவும் மாட்டாங்க, உனக்கு நான் டெய்லி சாப்பாடு கொடுத்துருவேன், இந்த லைட் வந்துட்டு காலைல 7 மணிக்கு ஆன் ஆகும், 11 மணிக்கு ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போறப்ப நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோவை பார்த்து நீ ரேப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை சாத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளுக்குள்ள வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ அப்படியே நீங்க நேட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு அப்படியே தூங்க வச்சுட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அதே போல மறுநாள் காலையுமே சாப்பாடு கொடுத்துட்டு போறான். இப்போ இந்த பொண்ணுக்கு பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. இந்த பொண்ணுடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட்ல இந்த பொண்ணுடைய பேரும் போட்டிருக்கு. இப்போ அந்த ரூம்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சேருக்கு மேல இந்த பொண்ணுடைய பேக் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பேக் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு பேக் ஓபன் பண்ணி பாக்குறா. சில பென்னு, பென்சில், அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில இந்த பொண்ணு மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த சைக்கோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணுக்கு அல்ல கிளம்பிடுச்சு. உடனே தூக்கி பேக் அங்க வச்சுட்டு பேக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பால் மட்டும் இருக்கும். அந்த பாலை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அப்படியே பொறுமையா நகர்ந்து வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டா. வந்தவன் எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்ச உடனே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அப்படியே மறந்து போயிட்டா. ஸ்டார்டிங்ல இருந்து ஜீரோல வந்து நிக்கிறா. இந்த சைக்கோவும் வந்துட்டு அன்னைக்கு சொன்னா பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஞாபகப்படுத்தி விட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப நீ நிறைய பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பொண்ணு கேட்டா. செமையா காண்டாயிட்டு அங்கிருந்து சேரை தூக்கி போட்டு உடச்சிட்டு அவன் பாட்டுன்னு வெளியே போயிட்டான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு கால் உடஞ்சி போயிடுச்சு பாத்தீங்களா, அதுக்கான சாப்பாடு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பொண்ணுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே காலைல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தலையை தொட்டு பாக்குறா. நம்ம தலைக்கு அப்படி என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த பேக்ல இருந்து கண்ணாடி எடுத்து ஒரு பீஸை உடைச்சு அப்படியே தலையில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னமோ சவுண்ட் கேக்குது. யாரோ வெளியே இருந்துட்டு ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு அப்படியே நகர்ந்துட்டு போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டா. இப்போ அடுத்த சீன்ல இந்த பொண்ணு வேணுமத்துக்குன்னு அங்க இருக்க டேப்பை உடச்சு விட்டுறா. இவன் வந்து பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்றான். கிளீன் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வரப்ப எனக்கு செம்மையா போர் அடிக்குது, இங்க இருக்கு எனக்கு பிடிக்கல, என்ன ஏன் இப்படி அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சரி உனக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கேட்கிறப்ப எனக்கு பெட்டு, பில்லோ, அதுக்கப்புறம் வந்துட்டு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறாங்க. இவனும் போயிட்டு பெட்டு, பில்லோ, புக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா போர்வை, இந்த பொண்ணுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்த பொண்ணு அந்த புக்கை பார்த்தோன்னே என்னமோ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இந்த புக்கை பார்த்தா நான் ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கு, என்னமோ ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றப்ப ஆமா இந்த புக்கு உனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த புக்கு வந்துட்டு உனக்கு உயிர் மாதிரி, எக்கச்சக்கமான வாட்டி இந்த புக்கை நீ படிச்சிருக்க, இந்த புக்கோட உனக்கு நிறைய எமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு அந்த விஷயத்தை அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கிறா. உடனே போயிட்டு இவனும் காஃபி போட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கு இந்த காஃபியை குடிச்ச உடனே நம்ம இந்த காஃபியை ஏற்கனவே குடிச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. இந்த டேஸ்ட் நான் ஏற்கனவே எங்கேயோ குடிச்சிருக்கேன் போல அப்படின்றப்ப ஆமா இந்த காஃபி உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காஃபி, நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நிறைய வாட்டி போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்றப்ப இந்த பொண்ணு ஒரு மாதிரி யோசிக்கிறா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோட அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிடுறாங்க. புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு கடைசி பேஜ்ல பார்த்தா வித்தியாசமா வேற என்னமோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதின மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு சுத்தமா புரியல. அப்போ ஹீரோயின் கையில சின்னதா ஒரு கண்ணாடி பீஸ் இருக்கும். அந்த கண்ணாடி பீஸை வச்சு பாக்குறப்ப இவனை மட்டும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த சைக்கோ உள்ளுக்குள்ள வரான். வந்தவன் சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு சாப்பிடாம எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருக்கா. டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா, நீ என்ன போல எத்தனை பொண்ணுங்களை கடத்தி கொண்டுட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, கடத்தி கொண்டுட்டு வந்த பொண்ணுங்களெல்லாம் என்ன பண்ண, ரேப் பண்ணி சாகடிச்சிட்டியா, துண்டு துண்டா கட் பண்ணி புதைச்சிட்டியா, எரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இவனுக்கு செமையா காண்டாகுது. அங்க இருக்கிற கண்ணாடி பீஸ்க்கு மேல கையை குத்துவான் பாருங்க, அப்படியே பயங்கரமா ரத்தம் மூத்த ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு யோசிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் அந்த புக்கோடைய கடைசி பேஜை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு என்னமோ தோணிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் காலை செக் பண்ணி பார்க்கணும், நம்ம காலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலுடைய கட்டை அவுத்து பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. அட படுபாவி பையிலே லைட்டா ஒரே ஒரு கட்டை போட்டு கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீலா விட்டுறான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொறுமையா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால நடக்க
திறக்கவும் முடியுது. அப்படியே போயிட்டு கதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப டக்குன்னு வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணு அப்படியே ஓடி போயிட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த புக்கை படிச்சுட்டே இருக்கும்போது அந்த புக்குடைய கடைசி பேஜ் இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு. அதை தொட்டு பாக்குறப்ப என்னமோ அலைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. என்னமோ பிளாஷ்பேக் வந்துட்டு போகுது. இந்த பெட்டுக்கு பக்கத்துல என்னமோ ஒளிச்சு வச்ச மாதிரி பிளாஷ்பேக் வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோயின் டக்குன்னு இந்த பெட்டை தள்ளி விட்டு அங்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள நிறைய கொளுத்திட்டு தூக்கி போட்ட வத்தி குச்சிகளா இருக்குது. சரி நம்ம இதை வச்சு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், டின்னர் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். நம்ம கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு கேண்டில்ல கொண்டுட்டு வரேன். அப்படியே வத்தி குச்சி கொளுத்துட்டாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது, டக்கு டக்குன்னு ஆனா மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அந்த கொளுத்திட்டு தூக்கி போட்ட வத்தி குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. இவன் இந்த பொண்ணு நம்ம கையை தான் பிடிக்க ட்ரை பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிப்பான் பாருங்க. இந்த பொண்ணு அந்த வத்தி குச்சி எடுத்துக்கிட்டு பயங்கரமா இரும்புற மாதிரி நடிச்சு டக்குன்னு இந்த பொண்ணு தண்ணியை குடிக்கிட்டா. தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்து போயிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பாடுலாம் கொடுத்து அந்த மருந்துலாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்போ அப்படியே கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிக்கிட்டாங்க. சாப்பாடு கொடுக்குறான், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லி கொடுக்குறான், மருந்து கொடுக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிட்டாங்க. இவன் போனதுக்கு அப்புறம் நைட் டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஓடி ஓடி பழக ஆரம்பிக்கிட்டாங்க. நல்லா நடக்க கத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிட்டாங்க. ஒரு நாள் அப்படிதான் நம்ம ஹீரோயின் சம வேகமா ஓடி ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குனு இவன் கதவு தந்துட்டு உள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ஓடி போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு புக்கு படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இவனும் சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஷூ அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோயின் ஓடுனதுல செமையா மூச்சு வாங்குது. இப்போ நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு ஓடி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவன் ஈஸியா கெஸ் பண்ணுவான், கண்டுபிடிச்சிடுவான். அதனால நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு புக்கு படிச்சு முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புக்கு படிச்சு முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட போவாங்க. அடுத்த நாள் இவன் டின்னர் கொண்டுட்டு வரப்ப ஷேவிங்லாம் பண்ணிட்டு அப்படியே பார்க்கவா மாப்பிள்ள கணக்கா வந்து உட்காந்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா செம ஹேண்ட்ஸமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப இப்போ ஹீரோயின் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்றப்ப டக்குன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு இந்த ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல, எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சொல்றப்ப சரி நீ கண்ணை மூடு, உனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனும் கண்ணை க்ளோஸ் பண்றாங்க. இவன் போயிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு செயினை கிஃப்ட் பண்றான். செயினை போட்டு விட்டுறான். ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு நினைவுகள்லாம் இருக்குது. நம்ம 2 பேருக்கும் என்ன சம்பந்தம், நம்ம 2 பேரும் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறப்ப இந்த ஃபுட்டுக்கும் நமக்கும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஆனிவர்சரிக்கு இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்டோம். இந்த ஃபுட்டு வந்துட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னது ஆனிவர்சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஆமா நீ நானும் ரொம்ப நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்ப இந்த பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் பல்லு வலிக்கினே இருக்கும்போது டக்குனு வெளியே என்னமோ சவுண்ட் கேக்குது. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா பாக்குறாங்க. அந்த சைக்கோ ஒரு படகுல வர மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டு உட்காந்துக்கிறா. இப்போ அப்படியே உள்ளுக்குள்ள வரான். உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கு இதை பார்த்தோன்னே இந்த புக்ஸ் எல்லாம் ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கு அப்படின்றப்ப ஆமா இந்த புக்லாம் நீ ஏற்கனவே படிச்சு முடிச்சிருக்க அப்படின்றப்ப அப்படின்னா எனக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறாங்க. கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து போறான். இப்போ அடுத்ததான் 2 பேரும் சேர்ந்துட்டு பயங்கரமா வரைய ஆரம்பிப்பாங்க. நிறைய வரைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே ஹம்மிங் பண்ணிட்டே இருப்பா. இந்த சவுண்டை கேட்டு இவன் அப்படியே தூங்கி போயிடுவான். இந்த விஷயத்த பார்த்த நம்ம ஹீரோன்னு தப்பிக்க இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு அந்த கதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப டக்குன்னு இவன் கண்ணை முடிச்சு வெளியே போகாத, வெளியே செம குளிரா இருக்கு, போற மாதிரி இருந்தா அந்த கோட் எடுத்துக்கிட்டு போ அப்படின்றப்ப இல்ல நான் பால் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருக்கிற பால் எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ அடுத்த சீன்ல இந்த சைக்கோ வந்துட்டு வாயன் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப இந்த பொண்ணு யோசிக்கிட்டா வா பரவாயில்ல டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மியூசிக்லாம் போடுவா. 2 பேரும் சேர்ந்துட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்கு நம்ம ஹீரோனுக்கு பழைய பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டான்சிங் இதுல தான் வந்துட்டு மீட் பண்ணிருப்பாங்க போல. இந்த பொண்ணு பயந்துட்டே இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன வந்துட்டு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா நினைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ண இவன் வந்துட்டு என்கரேஜ் பண்றான். 2 பேரும் அப்படியே டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இவனும் அப்படியே காதல் மழையா பொழியிற மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு கவிதையா கொட்டுறான். இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிட்டா, செமையா கரெக்ட் பண்ணிட்டான், கிஸ்ஸும் பண்ணிட்டான். 2 பேரும் அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோ நீ நானும் ஒன்னா இருந்த மாதிரி நிறைய பிளாஷ்பேக்லாம் எனக்கு ஞாபகத்து வந்துட்டு போகுது, நிறைய நினைவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றப்ப இப்பயாச்சும் நான் சொல்ற விஷயங்கள்லாம் நம்புறியா, நீ நானும் லவ் பண்ணோம், பயங்கரமா கல்யாணம் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ப்ளீஸ் எப்பயாச்சும் நம்பு அப்படின்னு சொல்றப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டான்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இந்த சைக்கோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன எதுக்கு இப்படி அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு எப்படி மெமரி லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப இவனும் அந்த பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணிருக்காங்க போலங்க, இவர் உண்மையிலேயே ஹீரோ தான் போல,
போல. இதுக்கு மேலே நம்ம இவரை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு போலான்னு பார்த்தா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நெக்ஸ்ட் ட்ரெயின் நிறைய பயங்கரமா லேட் ஆகுது. ஹீரோயின் உட்காந்து பாக்குறாங்க. ஒருத்தன் வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு செமையா சரக்கு அடிக்கிறான். 2 பேரும் சேர்ந்துட்டு செமையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஹீரோயினும் செமையா சரக்கு அடிக்கிறாங்க, அவனும் செமையா சரக்கு அடிக்கிறான். சரி ஓகே அப்படியே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா பேசிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு டக்குன்னு ரேப் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் ஓட ட்ரை பண்றாங்க. அப்ப அவன் ஹீரோயினை போட்டு செம்ம அடி அடிச்சு ஹீரோயினை ரேப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஹீரோயின் எடுக்கிற மாதிரியே இல்ல. சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா இவன் நம்ம ஹீரோயினை போட்டு ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கா செமையா அப்படியே கொலை காண்டாகுது. அவனை போட்டு பொழப்பாரா. சம்பவ இடத்துலயே அவன் செத்து போறான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தள்ள செமையா அடிபட்டுருக்கு, அப்படியே ரத்தமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிட்டாங்க. ஃப்ரெண்டு செமையா கத்துறான். ஏன் மச்சான் இப்படி பைத்தியகாரத்தனமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன், எனக்கு செமையா கோவம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போறப்ப சரி ஓகே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்ப உனக்கு என்ன மச்சான் பைத்தியமா பிடிச்சிருக்கு, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பா நீ தான் மாட்டிப்ப, உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள வச்சிருவாங்க, நான் உன்னை சேஃபான ஒரு இடத்துல போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு விட்டுறான். நம்ம ஹீரோ அவனுக்கே தெரியாம போன் கீன்லாம் தூக்கி போட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஒரு தீவுக்கு வந்து அந்த தீவுல இருக்கிற தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஹீரோயினை நல்லாவே பாத்துக்கிறாரு. ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பழைய எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் லவ் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு ஞாபகம் பத்தி பாக்குறாரு, பழைய போட்டோஸ்லாம் காமிக்கிறாரு, 2 பேரும் ஒன்னா இருந்த மாதிரி போட்டோஸ்லாம் காமிக்கிறாரு, பேசின விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பாக்குறாரு. ஆனா ஹீரோ நம்புற மாதிரியே இல்ல. கடைசியா தான் ஒரு ஐடியா பண்ணி இந்த பொண்ணை எப்படியாச்சும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தல்கார மாதிரி நம்ம ஹீரோ இப்ப வேஷம் போட்டிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த விஷயம்லாம் கேட்டு அப்படியே செமையா ஃபீல் பண்றாங்க. இவன் நமக்காக என்ன விஷயம்லாம் பண்ணிருக்கான், எவ்வளவு வேஷம்லாம் போட்டிருக்கான், நமக்காக எவ்வளவு அடிலாம் வாங்கியிருக்கான், சரி இவனை போயிட்டு நம்ம நம்பாம விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. செமையா ஃபீல் பண்றாங்க. அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு பத்து தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு டக்குன்னு கையில வச்சிருந்த ஒரு கிளாஸ் பீஸை தூக்கி நம்ம ஹீரோடைய கழுத்துலயே சும்மா நச்சுன்னு குத்தி நம்ம ஹீரோக்கு ரத்தம் ஒழுக அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போறா. இப்போ வெளியே வந்துட்டு அந்த படகத்துக்கு அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்றப்ப அப்படியே மயக்கம் போட்டு கீழே ஒழுகுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க போல. இப்போ டாக்டர் வந்துட்டு ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஒன்றும் கால் பண்ணாதீங்க, உங்களுக்கு லைட்டா அடிபட்டுருக்கு, கடைசியா நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு வந்துட்டு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு எல்லா விஷயமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வெளியே போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டாரு. பார்த்தா இதுவுமே நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினுக்காக எக்கச்சக்கமா வேஷங்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு, என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா கடைசியா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயை சாகடிச்சிட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப கூட இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து பத்திரமா பார்த்து ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் பண்ணி இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஞாபகம் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த விஷயத்த அந்த பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டா. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஞாபகமும் வர மாட்டேங்குது. இந்த காலத்துல இப்படி ஒரு காதலா அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. சரி இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்த்து நம்ம சைக்கோன்னு சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த படம் பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.